சார் அதனால தான் நீங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கணும். அவர் பண்ணுறது தான் கரெக்டு. சரி டாக்டர் வந்துடும். நடந்தே குடிக்கணும். கொஞ்சம் விளையாடுங்க சார். பரவாயில்ல எல்கேஜி ஸ்கூல்லுண்ணே வருவார் வருவார் முடிச்சு தான் ஒரு 2 மணி நேரம் ஆகும். எல்கேஜி ஸ்கூலில் பிரியாணி எடுத்துங்களா மட்டும் ஆமாம் ஆமாம் சரி பின்னாடி 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 வந்தா பின்னாடி வாங்கப்பா அதான் தெரியும் பின்னாடி வாங்க ஏன் பின்னாடி வழியாக எடுக்க மாட்டீங்க எல்லாம் வந்துடுங்க போங்க முடியாவா தம்பி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க பாஸ் வந்து வழி விட்டுலாம் நம்ம போயிடலாம். கேமரா பண்ண சீக்கிரம் செலவை யார் தாங்குவது? இது நாட்டின் பொருளாதார சுமையை அதிகரிக்காதா என்பதை மாண்புமிகு அமைச்சரிடம் கேட்டுக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மீளப்பெறல் ஒரு வழக்கமான தேர்தலை போல பெரும் செலவாகாது. மின்னணு வாக்களிப்பு அல்லது ஆன்லைன் வாக்களிப்பு மூலம் செலவுகள் குறைக்கப்படலாம். செலவுகள் அரசின் தேர்தல் நிதி மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்படும். மேலும் ஊழலை தடுக்கும், பொறுப்புணர்வை உயர்த்தும் இந்த சட்டம் நீண்ட காலத்தில் அரசியல் சுமையையும் நிதி வெளிப்பாடும் அதிகரிக்கும். அதனால் இது பொருளாதார சுமை அல்ல, மாறாக நீண்ட கால முதலீடு என்பதை தங்கள் வாரியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் மாலை சட்டமன்றத்திற்கு அவர்களை வருக என வரவேற்கிறோம். சார் மேடம் கொஞ்சம் அந்த கேலரியில் உட்காந்து அந்த கேலரி அனைவரும் அமருங்கள்.
அடுத்ததாக விநாயகர் ஆறு மாண்புமிகு உறுப்பினர் இளைஞன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் மீளப்பெற பெற்றால் அந்த வெற்றிடத்தை எவ்வாறு நிரப்புவது? இடைத்தேர்தலா அல்லது பட்டியலில் இருந்து நியமிக்கப்படுவதா? இந்த முறை நியாயமானதா என்பதை மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அமைச்சர் பதிலளிக்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் கேட்ட கேள்விக்கு நாங்கள் கூற விரும்புவது என்னவென்றால், மீளப்பெற வெற்றி அடைந்தால் அந்த இடத்திற்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும். இதுதான் ஜனநாயக ரீதியாக நியாயமான நடைமுறையாகும். பட்டியலில் நியமித்தால் மக்கள் விருப்பம் பிரதிபலிக்காது. எனவே புதிய இடைத்தேர்தல் மூலமாக மக்கள் நேரடியாக தங்களுக்கு தகுந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க முடியும் என்று தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போதுள்ள தேர்தல் திட்டங்களுடன் இந்த மீளப்பெறல் அதிகாரம் உள்ளூராட்சி மன்றங்களில் ஜனநாயக தன்மையை பலப்படுத்துமா அல்லது சிதைக்குமா என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பதிலளிக்குமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் கூற விரும்புவது என்னவென்றால், இந்த மீளப்பெறல் அதிகாரம் ஜனநாயகத்தை வேறு பலப்படுத்தும். இதனால் மக்களின் கண்காணிப்பு அதிகாரம் அதிகரிக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படுவார்கள். அரசியல் பொறுப்பு வெளிப்படைத்தன்மை உயரும். அதாவது இது பொறுப்புள்ள ஆட்சி உருவாக்கும் சட்டம், சிதைக்கும் சட்டம் அல்ல என்று நாங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அளித்த பதிலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கேட்ட கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை அளிக்காமல் ஏமாற்றும் வேலையை இந்த அரசு தொடர்ந்து செய்வதை நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் இந்த அரசின் செயல்பாடுகள் சரியில்லை என்று சொல்லவும் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்யவும் உங்களுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் அந்த உரிமையை உங்களிடமிருந்து பறிக்க விரும்பல. ஆனால் போவதற்கு முன்னாடி எனக்கு 2 நிமிஷம் தருவீங்களா, தர மாட்டீங்களா? நன்றி. நீங்கள் வெளியேறி சென்று மீடியாக்களை சந்திக்கலாம். மீடியாக்கள் எல்லா வகையான காரியங்களையும் சிறிதாக பேசலாம், பெருசா பேசலாம், உண்மை பேசலாம், பொய் பேசலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் உங்களை நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கணக்கு கொடுக்கணும்ன்ற மறந்துடாதீங்க. இது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டுல மக்கள் எஜமானர்கள். அந்த எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் தொகுதி மக்கள் நம்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதை மறந்துடாதீங்க. எதிர்ப்பு அவங்க மக்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க அவங்களுடைய குரல் இந்த சூழலை தாண்டி ஒழிக்கிறது. நம்ம இங்க எப்படி இருக்கிறோமோ அதுதான் அந்த நம்பிக்கைக்கான நம் பதில். எதிர்ப்பு ஒரு ஜனநாயகத்தின் எதிர்ப்பு காலம்தான். ஆனால் அது அழகாக எதிர்ப்பது, ஆதாரத்துடன் எதிர்ப்பது, மரியாதையுடன் எதிர்ப்பது, அதுதான் ஒரு உண்மையான தலைவரின் அடையாளம். நாகரிக அரசியல், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதை மறந்து விடாதீங்க. அதை தானே நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. மாண்புமிகு உறுப்பினர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உங்கள் குரல் இங்கு ஒலிக்கிறது என்றால் அது ஒரு சத்தமாக கூடாது, ஒரு சிந்தனையாக வைக்கட்டும். மற்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டட்டும். மக்கள் இந்த அவையின் வெளியில் நின்று நம் பிரதிநிதி இன்று பேசப் போகிறார் என்று பெருமை அடையட்டும். அதுதான் இந்த அவையின் உண்மையான வெற்றியாகும். இங்கு மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், ஊடகம் எல்லோரும் இருக்கிறார்கள். ஏன் இந்த சிறிய மாதிரி சட்டமன்றம் கூட ஒரு உண்மையான அரசியலுக்கான பாடமாக அமையட்டும். இது நம் தலைமுறையின் ஒரு பயிற்சி மட்டுமல்ல, நம் சமூகத்திற்கு ஒரு நினைவூட்டல். ஒழுக்கும் மரியாதையும் தான் நம் ஜனநாயகத்தின் முதுகெலும்பு என்பதற்கு இந்த சிறிய மாதிரி தலைவராக அந்த உரிமை அனைத்து உறுப்பினர்களிடமும் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். என்ற ஒரு கருத்து
வேறுபாடு இருந்தாலும் அது மக்களின் நலனுக்காக மக்களின் பிரச்சனைகளுக்காகவே இருக்க வேண்டும். அது சிந்தனையாக வழிவகுக்கட்டும், பகைமைக்கு அல்ல. இவ்வகையின் உண்மையான விவாதங்கள் மக்களின் நலன்கள், மக்களின் பிரச்சனைகள், மக்களின் எதிர்காலம், இவைதான் இவ்வகையின் உண்மையான விவாதங்கள். இவற்றை நிலைநாட்டும் வகையில் செயல்படும் அனைத்து செயல்களும் இங்கு இடம்பெறக்கூடாது. நாம் இங்கு பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மக்களின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி இருக்கு. அந்த சக்தியை நாம் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். அப்படி பொறுப்புடன் பயன்படுத்தினால் அவர்கள் சொல்வார்கள், ஆம், அந்த அவையில் நம் குரல் ஒலிக்கிறது என்று. அந்த நாளில் இம்மாநில சட்டமன்றத்தின் வெற்றியாகும். அந்த நாளில் நம் ஜனநாயகத்தின் பெருமை நிறைவேறும். அந்த நாள் இந்த நாடாக அமையட்டும். நன்றி. அனைவருக்கும் நன்றி. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இறுதி உரையை அழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களே, இன்று நாம் நிற்கும் இந்த தருணம் சாதாரண சட்டமன்ற அமர்வு அல்ல. இது மக்களின் குரல் சட்டமாக எழும் ஒரு வரலாற்று நிகழ்வு. எங்கள் தலைமுறையால் ஜனநாயகத்தின் உறுதியை காக்கும் பொறுப்பை வகிக்கிறது. இந்த மசோதா தமிழ்நாடு உள்ளாட்சி உறுப்பினர் மீளப்பெற சட்டம் மக்களின் நம்பிக்கையை மீண்டும் மக்களுக்கே ஒப்படைக்கும் ஒரு சித்தாந்த சட்டம். திருவள்ளுவர் கூறியது போல, உரை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கே என்று வைக்கப்படும். அதாவது நியாயத்தோடும் ஒழுக்கத்தோடும் ஆட்சி செய்பவன் மக்களால் இறைவனுக்கு சமமாக மதிக்கப்படுவான். அந்த வழியில் தான் தங்கள் அரசு இன்று நடந்து செல்கிறது. நியாயம் மற்றும் பொறுப்புணர்வை கைக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்களே, தமிழ்நாட்டின் வரலாறு ஒரு ஆட்சியின் வரலாறு மட்டுமல்ல, அது மக்களால் எழுதப்பட்ட நீதியின் வரலாறு. பேரரசுகள் எழுந்தும் விழுந்தும் போன, ஆனால் மக்களின் நம்பிக்கை தொடர்ந்து வாழ்ந்து வந்தது. இன்று நாம் அதை சட்டமாக்குகிறோம். மக்களின் நம்பிக்கை, மக்களின் உரிமை, மக்களின் ஆட்சியாகவே மாறுகிறது. மக்களாட்சி நடந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்ல, அவரை உட்படுத்துவதுதான். நமது முன்னாள் தலைவர் காமராஜர் ஒரு உரையில் கூறியிருந்தார், மக்களிடம் நேர்மை இல்லாத ஆட்சி நீடிப்பதில்லை, நம்பிக்கை இல்லாத அரசு நிலைக்காது. இந்த சட்டம் அந்த நம்பிக்கையை சட்டப்பூர்வ உறுதியாக்குகிறது. மக்களே தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்போது முதல் மக்களே திரும்ப அழைக்கும் சக்தியும் பெறுகிறார்கள். மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டிய நம்பிக்கை ஒப்பந்தம். ஒவ்வொரு வாக்குரிமையும் இப்போது வாக்கு ரத்து செய்யும் உரிமையின் பாதையை திறந்து விடுகிறது. அது தமிழ்நாட்டின் மக்களாட்சிக்கு உயர்ந்த வெளிப்பாடு. மக்களின் குரலை இன்று மீளப்பெற சட்டம் என உருவெடுக்கிறது. மாண்புமிகு பேரவை